ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நிலா இருந்துட்டு நான் இந்த வீட்டு மருமகளா சொல்றேன். இந்த வீடு மாதிரி ஒரு நல்ல வீடு இந்த ஏரியாவிலே கிடையாது, ஏன் இந்த ஊர்லயே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. நானே திருவண்ணாமலையிலேருந்து சோழனை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டில் நான் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. அப்படியே உங்கள் பொண்ணு இந்த வீட்டில் வாழ பிடிக்கலனா கூட பாண்டியனை கூட்டிட்டு தனியாக போய் வாழ்ந்துக்கட்டுமே அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பாண்டி இருந்துட்டு அதெல்லாம் முடியாத அண்ணி, நீங்களே இங்கே இருக்கிற போது வானதியும் இங்கே சந்தோஷமாக தான் வாழ்வா அப்படின்ற மாதிரி பாண்டி வந்து சொல்லிடுறாங்க. டே பாண்டி ஸ்கோரெல்லாம் சூப்பராக போடுறடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பஞ்சாயத்தில் முடிஞ்சதுக்கப்புறமா சோழன் இருந்துட்டு ஏங்க இந்த வீட்டை பற்றி இவ்வளோ பெருமையாக பேசுனீங்க, அது வார்த்தைக்கு வார்த்தை சோழனோட பொண்டாட்டி இந்த வீட்டு மருமகன் சொன்னீங்க, ஆனால் டிவோர்ஸ்ன்ற ஒரு வார்த்தையை ஏங்க சொல்லாமல் விட்டுட்டீங்க, உங்களுக்கு பிடிக்காததுனால தானே டிவோர்ஸ் கேட்க போனீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு டிவோர்ஸ் கேட்க போனது எதுக்காகன்னு உங்களுக்கே நல்லா தெரியும், தெரியாதத்தனமாக நீங்கள் என் கழுத்தில் தாலியை கட்டி எனக்கு நீங்கள் அடிமையாக இருக்கீங்க, அதனால் உங்களை ரிலீஃப் பண்ணுறதுக்காக தான் நான் டிவோர்ஸே வாங்கினேன், மற்றபடி இந்த வீடு பிடிக்காமலையோ எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லிடுறாங்க. நிலா அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தோன்னே இவரையும் இந்த கேள்வி கேட்குறாரு, நாளை பின்ன நம்ம டிவோர்ஸ் ஆகிட்டு நம்மளுக்கு ஒன்றும் இல்லைன்னு இந்த ஊர் தெரிஞ்சா இந்த ஊர் மறுபடியும் இந்த குடும்பத்தை பற்றி தப்பாக பேசும், அந்த அளவுக்கு நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸை வாபஸ் வாங்கிடலான்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.